இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் மதுர் வடை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 4 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின இஞ்சி, உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கையில் பிசையணும். இது பிசையும் போது அந்த வெங்காயம் வந்து பொடி பொடியாகிடும். இதோட வந்து 1/4 கப் ரவை, 1/2 கப் அரிசி மாவு, இதோட ஒரு 1/4 கப் மைதா மாவு சேர்க்கணும். இதுக்கு பருப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எண்ணெயை நல்லா காய வச்சு இந்த மாதிரி ஒரு 3 கரண்டி ஊற்றிருக்கேன் நான் எண்ணெய். இந்த எண்ணெய் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. இதோட கொஞ்சமாக ஜீரகம், இது ஜீரகம் ஆப்ஷனல் தான். நீங்கள் இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு வடை கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கணும். நீங்கள் உளுத்த மாவு கன்சிஸ்டன்சி மாதிரி வந்துடும், உளுந்த வடை மாதிரி. கையில் கொஞ்சமாக மைதா மாவு இது மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சிருக்க எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இது நல்லா காயணும் எண்ணெய் ஃபஸ்ட்டு. காஞ்சதுக்கப்புறமா இந்த வடையை போடுங்க. 2 to 3 minutes 2 பக்கம் டர்ன் பண்ணி குக் பண்ணிங்கன்னா இந்த கோல்டன் ப்ரௌனாக மதுர் வடை ரெடி ஆகிடும். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.